ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் எதோட கட் பண்ணமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜோ வந்து பார்த்துருப்பா, அவள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மாதிரியே இங்கே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பா. அவன் தான் ஒரு வேலை போய் சொல்லிட்டு இங்கே வேலை செஞ்சுருக்கானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பா. இப்படியே அந்த டேவும் போகுது, அவள் வேலைக்கும் போயிடுறா. அப்போ வந்து அவளுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவன் தம்பி தான். கால் பண்ணி சொல்கிறான், அக்கா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்பா வந்து அம்மாவை டார்ச்சர் பண்ணது, அப்போ நீ என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணது, எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறது, கபோர்டுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து ஒளிஞ்சிக்கிறது, இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. இனிமேல் நீ கவலைப்படாத, அம்மாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன், இனிமேல் நான் அம்மா கூட தான் இருக்க போகிறேன். நான் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்ருக்கா. அவளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்துட்டு அவள் ஜின்னோட பிளேஸுக்கு தான் போகிறா. ஏன்னா அவனோட வாட்சுக்கு வந்து அவன் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பான். அதில் ஸ்க்ராட்ச் இருக்கும்ல, அது இவங்க தான் ரெடி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த பப்பில் மட்டையை கிடந்திருப்பாள்ல, அது கொண்டான பில்லை இவன் தானே கொடுத்துருப்பான், அதையும் வந்து ரிட்டன் இவ கொடுத்துட்றா. இதுக்கப்புறம் சரி வா 2 பேரும் சாப்பிட போகலாங்கிற மாதிரி அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் 2 பேரும் வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீ யாரோ லைஃப்பை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ புலம்பிட்டு ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்க போல இருக்குது. நீ ஃபஸ்ட்டு உன்னோட லைஃப்பை நீ நல்லா வாழு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். இப்போ வந்துட்டு நியூஸ் தான் போயிட்டுருக்கு. அந்த நியூஸில் வந்துட்டு என்னென்னா, இப்போ ஒருத்தங்க வந்து கார் முன்னாடி விழுந்து இறந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அன்றைக்கி அவகிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல அந்த மிஸ்ஸஸ் காங், அவங்க தான் அவங்க ஹஸ்பண்டோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த கார் முன்னாடி விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுச்சு. அன்றைக்கி நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்களே, ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணியிருந்தால் அவங்க இந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்னா, உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ உடனே கட் பண்ணிட்டு உடனே அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அவள் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அட்டன் பண்ணலை. அவள் அட்டன் பண்ணலன்னு தெரிஞ்சோடனே இவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. உடனே எந்திரிச்சிட்டு அவன் நினைக்கிறா, இனிமேல் என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்யணும், அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கும், இனிமேல் நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. அப்போ கூட அவன் சொல்கிறான், நீ வந்து நிதானமாக இல்லை, நான் வேணால் உன்னை கொண்டு போய் விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் இப்போ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு வேகமாக ஈசுவோட வீட்டுக்கு தான் போகிறான். அவளுக்கு வந்து தோணுது, ஈசுக்கு ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி தோணுது. அதே மாதிரி அவள் வந்து உள்ளே போய் பார்த்தா ஈசு வந்து சூசைட் பண்ணுறதுக்காக அந்த பால்கனியில் ரெடியாக இருக்கா. அவளை காப்பாற்றி கூப்பிட்டு உட்கார வச்சு அவளை திட்டுறா. ஏன்டி இப்படி ஒரு முடிவு எடுக்கிற, நீ இப்படி முடிவு எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ ஏன் சாகணும்னு நினைக்கிற, எல்லாம் பண்ணிவிட்டு அவனே உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் சாகணும்னு நினைக்கிற, நீ சாகாத, இப்படி நாம் 2 பேரும் சேர்ந்து அவனை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சொல்கிறா. ஈசுவும் இருந்துட்டு அவளை ஒரு ஹோப்போடு பார்க்குறா. இப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன காட்டுறாங்கன்னா, ஈசு வந்து இவளை ஒரு தடவையாவது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்திருப்பா. அப்போ தான் வந்து கால் பண்ணுறா. இதுதான் ஃபஸ்ட் சீனில் வந்து இவ கூட வந்து பேசியிருப்பா. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்திருக்கும்ல, அப்போ தான் இது. அப்போ வந்துட்டு இவ ஃப்ரெண்டை ஒரு தடவையாவது பார்த்துட்டு நம்ம வந்து வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பா. ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கேட்டோடனே நம்ம இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாளோன்னு நினச்சிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவ வேகமாக வெளியே போயிருப்பா. இவ எங்கே போகிறான்னா, இப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறா. அதாவது அவங்ககிட்டருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் வந்து கிளம்பி ஏர்போர்ட் போயிருப்பா. அங்கே போயிட்டு செக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உனி ரெடியாக உள்ளே போகிறதுக்காக நின்றுட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து என்னென்னா, அவளுக்கு ஃபோனில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு வீடியோ மாதிரி வருது. அந்த வீடியோவை ஆன் பண்ணி பார்த்தா ஒருத்தங்களோட கை இருக்குது. அந்த கையில் அந்த நகம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி உடச்சி வச்ச மாதிரி பூரா ரத்தமாக இருக்குது. அது வந்து அவங்க அம்மாவோட ஹேண்டு தான். இவளோட அந்த சைக்கோ புருஷன் இருக்கான்ல, அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அம்மாவோட நகத்தை பூரா இப்படி உடச்சி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் எங்கேயோ போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு, அதனால் இந்த மாதிரி அனுப்பியிருக்கா. அப்போவே என்ன பண்ணுறா, சரி பரவாயில்ல நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அவள் போகிறான். ஆனால் இருந்தாலும் அந்த டைமில் அவளுக்கு கால் வருது. கால் அட்டன் பண்ணால் அவனோட ஹஸ்பண்டு தான் பேசுகிறான். இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் வரலைன்னா உங்கள் அம்மாவை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவ்வளோ அடித்து பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறா. வந்து வீட்டை திறந்து பார்த்தா வாசையாக வளர்த்த பூனைக்குட்டியும் கொலை பண்ணி போட்டு வச்சுருக்கான். அப்போ அவள் யோசிக்கிறா, இந்த பைத்தியக்காரன் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரில அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் அதே மாதிரி அவனும் வந்துடுறான். ரொம்ப கோபமாக வரான். வந்து நிற்கக்கூட இல்லை, சப்புன்னு பளீர்னு ஒரு அறை விட்டுருப்பான் அவன் கன்னத்துலேயே. அவள் கீழேயே விழுந்திருப்பா. அதுக்கப்புறம் அவனோட சூட்கேஸ் எல்லாம் வச்சுட்டு அவள் வாட்சு மோதிரத்தெல்லாம் கழட்டி
கழட்டி உரமாக வச்சுட்டு அவளை போட்டு அடின்னு அடித்து மிதித்து ஏதோ ஒரு ஃபுட்பால் த்ரோபால் போட்டு அடித்து மிதிக்கிற மாதிரி அவளை ஒரு பொண்ணாகவே மதிக்காமல் போட்டு தூக்கி போட்டெல்லாம் மிதிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவான், அவன் வாங்கிட்டு வந்த பொக்கேவை சாரி ஹனி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் கொடுப்பான். நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன், நீ என்னை விட்டு போகணுன்னு நினச்சனால தானே நான் உன்னை அடித்தேன், இனிமேல் இப்படி நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொக்கேவையும் கையில் கொடுத்து அவளை வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ரூமுக்கு கூப்பிட்டு போய் என்னென்னா அவள் பர்மிஷனே இல்லாமல் அவளை வந்து ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். இப்படியே மார்னிங்கும் ஆயிடுது. ஆனால் இருந்தாலும் அவள் கொஞ்சம் கூட தூங்கக்கூட இல்லை. நைட்டு ஃபுல்லாக அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுப்பான் போல இருக்குது. ஒரு லைஃப்லெஸ் பாடி மாதிரி கடந்துட்டு என் லைஃப் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் என் லைஃப் இவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு யோசிச்சுட்டு படுத்துட்டு இருக்கா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறாங்க. பிஃபோர் மேரேஜ் வந்து இவ ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு பொண்ணு. எனி டைம் சிரிச்சுட்டே தான் இருப்பாள். சின்ன பசங்க கூட விளையாடிட்டு, இவளுக்கு ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. அதாவது இப்போ வந்து அவனுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் போட்டுட்ருக்கா. இது வந்து அவனோட டெய்லி ரொட்டைன் மாதிரி. எத்தனை அடி அவள் வாங்கினாலும் காலையில் அவனுக்கு உண்டான வேலையை அவள் செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கணும். இப்போ அதே மாதிரி அவள் பீட்ரூட் ஜூஸ் கொண்டு போய் அவனுக்கு கொடுக்குறான். அது வந்து ஒரு பிளேஸில் வைக்கிறான். அவள் பிளேஸில் வச்ச இடத்துலேருந்து அது கொஞ்சம் கோணையாக இருக்குது. அதை கூட அவன் நகர்த்தி வைக்கிறான். கரெக்டாக பர்ஃபெக்டாக வைக்கிறான். அப்போ கூட அவன் நினைக்கிறான், இன்றைக்கி என்ன அடி வாங்க போகிறானோ இதுக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயப்படுறா. அப்போ அவன் தொட்டு பார்த்துட்டு, நேற்றே நான் அவனை ரொம்ப அடிச்சிட்டேன், பயப்படாத, இன்றைக்கெல்லாம் அவனை அடிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ ஏன் என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறேன், அதனால தானே நான் அவனை அடிக்கிறேன், இனிமேலெல்லாம் நீ இப்படி பண்ணக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரொம்ப பாசம் இருக்க மாதிரி சொல்கிறான். அவளும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வலுக்கட்டாயமாக அவட்ட கிஸ்ஸும் கூட வாங்கிட்டு போகிறான். அது கூட அவன் விருப்பப்பட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வெளியே போனதுக்கப்புறம் தான் ஏதோ அழுகிறதுக்கும் கூட சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவன் வெளியே போனதுக்கப்புறம் தான் கத்தி அழுகிறா. ஏன் என் லைஃப் மட்டும் இவ்வளோ நரகம் மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஒரு லைஃபே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுது ரொம்ப உடஞ்சி போயிடுறா. அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் இவளுக்குன்னு ஒரு குட்டியாக ஒரு ரூம் வச்சுருக்கா. அந்த ரூமில் இவளுக்கு பிடிச்ச பொருள் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கா. என்ன பண்ணிடுறான்னா அப்படியே தூங்கிடுறா. இப்போ வந்து தடாபுடான்னு எந்திரிச்சு டைம் பார்த்தா அவன் வர டைம் வேறு ஆயிடுச்சு. அவன் அவசரமாக போய் கப்பில் அரிசியெல்லாம் போட்டு வேக வேகமாக சமைக்கிறதுக்கான வேலை செய்கிறான். இல்லைன்னா இதுக்கு கூட அவன் வந்து அடிப்பான் போல இருக்குது. வந்து எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு கீழே போட்டு என்னென்னத்தையும் கீழே போட்டுடுறான். கரெக்டாக அவனும் வந்துடுறான். வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். இவன் நினைக்கிறா, ஐயையோ இன்றைக்கி நம்ம முடிஞ்சோம், இன்றைக்கி நம்மளை கொன்னே போடுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு முழிச்சிட்ருக்கா. அப்போ இருந்துட்டு அவன் வந்து கையை தான் பிடிக்கிறான். அதுக்கே அவன் வந்து ரொம்ப பயந்துடுறான். ஏன் பயப்படுறேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பதற அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இல்லை நான் தூங்கிட்டேன், அதனால் சாப்பாடு செய்ய லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி வேண்டாம் பரவாயில்ல விடு, நம்ம இன்றைக்கி வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இவ்வளோ ஈஸியாலாம் விடுறாள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது தான் பார்த்தா என்ன பண்ணுறான்னா ஹாலில் போய் சிசிடிவி மாட்டுறான். அது வந்து இவளுக்கு இருந்துட்டு ரொம்ப இதாக போச்சு. இவன் வேலைக்கு போனால் தான் நான் நிம்மதியாக அழுக கூட செய்கிறேன், அதுக்கும் வேலை இல்லாமல் சிசிடிவி வேற மாட்டுறானே, இவன் 24 மணி நேரமும் பார்த்துட்டே இருப்பான், என் வாழ்க்கை சுத்தமாக நரகமே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவனும் சரின்ட்டு போயிடுறான். அப்புறம் நைட் டின்னர் தான் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்மளோட குழந்த வேற கலைஞ்சிருச்சுல்ல, நீ அந்த டைமில் கன்சீவாக இருப்பேன்னு எனக்கு தெரில, நான் சும்மா 2 அடி தான் வச்சேன், அதுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு நீ சொல்லியிருந்தீன்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் அடித்து மாடு அடிக்கிற மாதிரி அவன் அடித்ததுனால தான் அவள் வந்து கன்சீவாக இருந்திருப்பா, அது அபாட்டும் ஆகியிருந்திருக்கும். இப்போ வந்து அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இல்லாத மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த சிசிடிவி இருக்கனால அவனால் ஹாலுக்கும் கூட எதுவும் நிம்மதியாக வர முடியல. அவள் எப்பவும் போல் அவளோட குட்டி ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். அதில் போய் உட்காந்துட்டு அவளுக்கு பிடிச்ச வேலை தான் செஞ்சிட்ருப்பா. ஏதாவது ட்ராயிங் வரைகிறது, அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது, அவள் ஃப்ரெண்டு ஜோக்கு கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பா. ஆனால் அந்த மெசேஜு காலை எல்லாத்தையும் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலீட்டும் பண்ணிடுவாள். இப்போ வந்து இந்த சைக்கோ ஹஸ்பண்ட் இந்த கிம்மை தான் காட்டுறாங்க. இவன் வந்து என்னென்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறான் போல இருக்குது. பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களையெல்லாம் அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறது தான் இவனோட வேலை. அப்படி வந்து இப்போ ஒருத்தங்களை வந்து பார்க்க போயிருக்கான். இவங்களை வந்து நம்ம வந்து மிஸ்ஸஸ் மின்னுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இவங்களும் ஒரு பணக்காரங்க. இவங்கக்கிட்ட போய் இவங்க பணத்தெல்லாம் வந்து இவங்க கம்பெனியில் போட சொல்லி கேட்க போயிருக்கான் போல இருக்குது. அப்போ வந்து ஈசு ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, மாத்திரையெல்லாம் போட்டிங்களான்னு கேட்குறான். அப்படி கேட்கலனா கூட இவன் திருப்பி வீட்டுக்கு போய் அடிப்பான் போல இருக்குது. அவளும் கேட்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காந்து திருப்பியும் பழைய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவள் வந்து கேட்குறான், இன்னும் உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே ரொம்ப லவ் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இருந்துட்டு ஆமாம்
அவளுக்கு என் மேலே ரொம்ப அக்கறை அப்படிங்கிற மாதிரி இவனே சிரிச்சிட்டு சொல்லிட்டு வரான். திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இவன் ஃபோனை வாங்கி செக் பண்ணுறான். நான் இன்றைக்கி உன் ஃப்ரெண்டை பார்த்தேன், நீ இனிமேல் அவள் கூட பேசாத, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜோவை தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் இருந்துட்டு இதனால தான் வந்து அவன் மெசேஜெல்லாம் டெலீட் பண்ணிடுறா போல இருக்குது, இவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இவன் ஒரு சர்ப்ரைஸ் வாங்கியிருப்பான் போல இருக்குது. அதை கொண்டு வந்து இவக்கிட்ட கொடுக்குறான். கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு செயின். ஸ்டார்டிங்கில் அவன் ஒரு செயின் வாங்க வந்திருப்பான்ல, அப்போ கூட ஜோ சொல்லியிருப்பான் இன்றைக்கி அவளுக்கு பர்த்டே ஆனிவர்சரி இல்லை, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருப்பான்ல, அந்த செயின் தான். இந்த அன்றைக்கி தான் அவன் வந்து அந்த செயின் வாங்கிட்டு போயிருக்கான். அப்போ அதை வாங்கிட்டு வந்து போட்டு கழுத்தில் போட்டு விட்றான். இவ்வளோ இருந்துட்டு சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நடிக்கிறான், இல்லைனா அதுக்கும் போட்டு அடிப்பான் போல இருக்குது. அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த செயினை வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவனை போட சொல்லி கழுத்துலேயும் போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறான் அந்த கபோர்டை, பார்த்தா அவ்வளோ பாக்ஸ் இருக்குது. இந்த பைத்தியக்காரன் எப்பெல்லாம் போட்டு அவளை அடித்து துவைச்சி எடுக்கிறானோ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து தரான், இந்த மாதிரி செயின். அதுதான் அந்த பாக்ஸு. அந்த பாக்ஸோட கவுண்டிங் என்னன்னு தெரிஞ்சால் இவளை எத்தனை தடவை அடிச்சிருக்காங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வரான். அவங்க அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க, ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனே கூட்டிகிட்டு போய் உனக்கு நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி பெட்ரூம் கூட்டிகிட்டு போய் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட செலக்ட் பண்ணுறான். எந்த மாதிரினா அவளோட உடம்புல இருக்கிற காயம்லாம் இருக்குல்ல, அந்த ரத்தமாக இருக்குல்ல, அதெல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எல்லாம் வச்சு பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளும் ஏதோ ஒரு எப்படி ஒரு பொம்மை மாதிரி நின்றுட்டுருக்கா. அவன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அப்படியே ஒரு பொம்மை மாதிரி நின்றுட்டுருக்கா. எப்படியோ ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணி 2 பேரும் கிளம்பி இப்போ அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்து என்னென்னா, அவங்க அம்மா வந்து ஒரு பேச்சாளர். எந்த மாதிரி பேச்சாளர்னால், இந்த டொமெஸ்டிக் வைலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபுங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அடிக்கிறது, பெண்களுக்கு வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்துக்காக பாதுகாப்புக்காக பேசுகிறது, அதைத்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அவள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவனுக்கு அவன் அடிக்கிறது தான் ஞாபகம் வருது. உன் பையனே என்னை போட்டு இந்த சித்திரவதை பண்ணுறான், இது கூட தெரியாமல் நீ ஊருக்கெல்லாம் நல்லா இது பண்ணிகிட்ருக்கு எடி அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் அவனும் ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் அவனும் பார்க்குறான். அவங்க அம்மா வந்து இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்மளும் நம்ம ஒய்ஃப் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னலாம் இல்லாமல் அவனும் பார்த்துட்டு மானங்கெட்டவனாட்ட கையும் தட்டுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா, இந்த மாதிரி எந்த பொண்ணும் அடி வாங்கிட்டு முடங்கி இருக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் தைரியமாக வந்து முன்னாடி வந்து சொல்லணும், இந்த மாதிரி தான் எனக்கு கொடுமை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தைரியமாக வந்து சொல்லணும், நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லதை அவன் நினச்சி பார்க்குறா. என்னென்னா, அவள் வந்து இவன் டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக இவன் அமைதியாக இருந்துடல. அவனால் முடிஞ்ச எல்லா ஸ்டெப்பையும் இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாமோ எல்லா பக்கமும் அவள் இது பண்ணியிருப்பா. அப்படி தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒன்று, அந்த பொண்ணுக்கெல்லாம் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கியிருப்பா. வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா, போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது, ஐயோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வர இவ்வளோ தைரியமாக வந்துட்டோமே, அவனுக்கு தெரிஞ்சு நம்மளை கொலையே பண்ணிடுவான்ட்டு அவளுக்கு ஒரு பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறா, ரிட்டன் வந்துடுறான். ரிட்டன் திரும்பும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. இவ பேரை வந்து நம்ம யோன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து அவனோட கூட பிறந்த தங்கச்சி. இவ வந்து அங்கே தான் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கா. ஐயோ இவ கண்ணில் பட்டுட்டோமா, இவ போய் இவங்க அண்ணங்காரக்கிட்ட சொல்லிடுவானே அப்படிங்கிற மாதிரி, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை, அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு எப்படியோ அவகிட்ட இருந்து தப்பிச்சு அங்கேருந்து ஓடி வந்துடுறா. இப்படி ஓடி வரும்போது எல்லாத்தையும் கீழே உலக்காட்டிட்டு அவசரமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அதை வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். அங்கே இருக்க ஒரு போலீஸ்காரை எடுத்து அவள் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுக்கும்போது அவளுக்கு தெரிஞ்சிருது, நம்ம அண்ணாவை தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கா போல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவகிட்ட தெரியாத மாதிரி, ஏன் என்னாச்சு அண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை என் ஃப்ரெண்டுக்காக வந்தேன் அப்படின்னா, அப்படியா சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இவளும் சரி பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டுக்காக தான் வந்தோன்னு நம்பிட்டா போல இருக்கு, நீ இவங்க அண்ணங்கிட்ட சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலேருந்து அவள் தப்பிச்சு வந்திருப்பா. இதெல்லாம் தான் இப்போ அங்கே உட்காந்துட்டு அவள் வந்து கண்ணை மூடி யோசிச்சு பார்த்துட்ருக்கா. நானும் என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சேன், ஆனால் இருந்தாலும் இந்த சைக்கோ கிட்ட இருந்து என்னால் தப்பிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ என்னென்னா, அவங்க ஃபேமிலியாக இருக்காங்கல்ல, நைட் டின்னர் வந்து போகலான்னு சொல்லிட்டு நைட் டின்னர் போயிருக்காங்க. அப்போல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இருந்துட்டு கேட்குறாங்க, என்ன ஈசுவும் கையில் அடிபட்டிருக்கு, என்னாச்சு, ரத்தக்கட்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைத்த நான் வந்து இடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான்.
அவங்க அத்தை என்னன்றாங்க, எத்தனை தடவைமா நீ இடிச்சுப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, இவங்க எப்போ மீட் பண்ண போகும்போதும் அவள் வந்து இந்த உடம்புல இருக்க காயத்தை அவள் நோட் பண்ணுறா. ஆனால் இருந்தாலும் என்ன ஏதுன்னு அவள் கேட்குறதில்ல. இப்படி தான் அவள் தங்கச்சியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. வந்துட்டு அவங்க அண்ணி பார்த்து கேட்குறா, என்ன அண்ணி இன்றைக்கி நம்ம 2வது டைம் மீட் பண்ணுறோம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான். உடனே அவனும் பார்க்குறான், என்ன 2வது டைம் மீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்புறம் அதை பார்த்துட்டு அவன் அப்படியே விட்டுறான். இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. இவள் போய் ரெஸ்ட் ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் தங்கச்சி வரா. வந்துட்டு இவக்கிட்ட நக்கலாக கேட்குறான், என்ன அண்ணி உங்கள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டாங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் பேசி தீர்த்து வைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது, எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு ஒரு மாதிரி இன்டைரக்டாக இவகிட்ட சொல்லிட்டு போகிறா. அதாவது இதுலேருந்தே இவளுக்கு தெரியுது, இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் தெரிஞ்சும் எதுவுமே பண்ணாமல் இருக்கா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவள் பேசுகிற விதத்துலேயே இவளுக்கு வந்து தெரிஞ்சிருது. நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகும் போல் இருக்குது, நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்றா. இப்போ திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அவன் கேட்குறான், என்ன என் தங்கச்சி போய் பார்த்துட்டு வர போல இருக்குது, நான் இல்லாதப்போ பார்த்து எதாவது சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லைங்க, நான் வந்து ஷாப்பிங் போனேன், அப்போ தான் அவங்கள நான் பார்த்தேன், இல்லைன்னா நான் அவங்க கூட நான் பேசக்கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு என்ன சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுக்கு ஜூஸ் போடுறக்கு பீட்ரூட் தீர்ந்துருச்சு, நான் வேணால் வெளியே போய் பீட்ரூட் வாங்கிட்டு வந்துடட்டுமான்னு சொல்லி கேட்குறான். அவனும் இருந்துட்டு, அப்படியா சரி போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவனும் சிரிச்சுட்டே சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறான்னா, அப்படியே எந்திரிச்சு தண்ணி குடிக்கலான்னு போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜில் வந்து பீட்ரூட் வந்து இருக்குது. அடடா, அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. அச்சோ போச்சு போ அப்படிங்கிற மாதிரி பயந்துடுறா. இப்படியே இந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு காலையில் காமிச்சா, காலையில் அவள் ஃபேஸ் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஏன்னா நேற்று போய் சொல்லியிருக்காள்ல, போட்டு வெளுத்து வாங்கியிருப்பான், போட்டு அடின்னு அடிச்சிருக்கா. அதே மாதிரி திருப்பியும் பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறான். இப்போ என்ன பண்ணுறான், இந்த பைத்தியக்காரன் குடிக்காமல் அந்த ஏதோ ஒர்க் விஷயமே ஏதோ பார்த்துட்ருப்பான் போல இருக்குது. அந்த டென்ஷனில் அந்த சிகரெட்டை தூக்கி அதுக்குள்ளே போட்டுடுறான். இப்படியே என்ன பண்ணிடுறான், அவன் வந்து வேலைக்கும் கிளம்பி போயிடுறான். இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவள் பாட்டுக்கு எப்பவும் போல் மார்னிங் என்னென்ன ஒர்க் செய்வாளோ அவள் பாட்டுக்கு அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ என்னென்னா, ஜோ தான் கால் பண்ணுறான். இவ கூட நம்ம இப்போ பேச வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோனை வச்சுட்டு அவள் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ என்னென்னா, காலிங் பெல் அடிக்குது. அவளும் போயிட்டு காலிங் பெல்லை போய் பார்க்குறா. இப்போ இந்த டைமில் தான் நம்ம ஜோ வந்து அவளை பார்க்க வந்திருப்பாள்ல, அப்போ கூட பார்சல் கூட வெளியே வச்சு கையை விட்டு எடுத்திருப்பாள்ல, வெளியே வராமல். அந்த இதுதான் இது. அப்போ வந்துட்டு அவள் வந்து அந்த பார்சல் எடுக்கும்போது ஜோ வந்து இவளை கூப்பிட்ருப்பா. அப்போ இவள் வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டா. அப்புறமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதுக்காக அதை வந்து பாஸ்வேர்டு போட்டுட்டு உள்ளே வந்திருப்பா. உள்ளே வந்து பார்த்தோன்னே இவளோட ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அவள் ரொம்ப பயந்துருப்பா. வந்துட்டு, யார் உன்னோட ஹஸ்பண்டாக இந்த மாதிரி உன்னை போட்டு அடிச்சது, உள்ளே தான் இருக்கானா, இரு அவனை போய் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபத்தோடு போயிருப்பா. அப்போ ஈஸி என்ன பண்ணுறான்னா, இங்கே வாடி, ஹாலில் வந்து அவன் சிசிடிவி மாட்டி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்போவுமே ஒரு குட்டி ரூம், அந்த ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு வந்துட்டு, என்னடி பண்ணுற, என்னடி நடக்குது உனக்கு, ஏன் நீ இப்படி இருக்க, உன்னை அவன் டார்ச்சர் பண்ணுறானா, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ ஏன் இதை தனியாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்லிகிட்ருப்பா. இவள் பாட்டுக்கு எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்ருப்பா. அதாவது இந்த டேப்லெட்ஸு, இந்த மேக்கப் திங்ஸ் இதெல்லாம் அவங்க ஒழிச்சு வச்சுருப்பா. அது எல்லாத்தையுமே இவள் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஒரு செயின் இவள் கழுத்தில் போட்டிருப்பாள்ல, அந்த செயினை வந்துட்டு, இது உன்னோட ஹஸ்பண்ட் தானே உனக்கு கிஃப்டாக கொடுத்தான், உன்னை அடிச்சுட்டு உனக்கு கிஃப்ட் வேறு வாங்கி கொடுக்குறானா, இது அன்றைக்கி தான் வந்து வாங்க வந்தேன், நான் உன்னை பார்த்தேன், இவன் இத்தனை அடி அடிச்சுட்டு உனக்கு கிஃப்ட் வேறு கொடுக்குறானா, இவன் ஏன் இப்படி இருக்கா, இவ்வளோ கேவலமாக இருக்கானே இவன், நீ ஏன்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா நான் அவங்க கூட இருந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஈஸி இருந்துட்டு சொல்கிறா, நான் இவங்ககிட்டேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு நான் நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன்டி, என்னால் முடியல, எனக்கு வாழ்கிறக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசு உடஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறான், நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, உனக்கு நான் இருக்கேன்ல, நீ அவனை கொலையே பண்ணாலும் உன் கூட நான் இருப்பேன், பேசாமல் அவனை கொலை பண்ணிடலாம் 2 பேரும், நீ பயப்படாத, நான் என்ன பண்ணாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அவள் அப்படி பேசும்போது அவளுக்கு வந்து ஒரு மாதிரி மனதைரியமாக இருக்குது. இவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ஜோவும் வீட்டுக்கு போயிடுறான். அந்த சைக்கோ ஹஸ்பண்டும் வந்துடுறான். இப்போ நைட்டு வந்து தூங்குறாங்க. அப்போ வந்து அவள் வந்து ஜோக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி நம்ம வந்து அவனை கொலை பண்ணிடலாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு ஜோ வந்து சொல்கிறா, இவன் இந்த அளவுக்கு சொல்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன் உனக்கு, நம்ம தைரியமாக கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சின்ன வயசில் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஷேர் பண்ணி 2 பேரும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா,
ஈசு இருக்காங்கல்ல, அவங்க அப்பா வந்து இறந்துருப்பார். அப்போ அவங்க அப்பா இறந்தப்போ வந்து இவ தனியாக தான் இருந்திருப்பா. அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லாமல் கூட இருந்திருக்கும். அப்போ வந்து நம்மளோட ஜோதா வந்து ஈசுவை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறது, அவளை ஹாப்பியாக வச்சுக்கிறது எல்லாமே அவள் கூட தான் இருந்து அவளை நல்லா பார்த்துருந்துருப்பா. இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் அவங்க நைட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவள் வந்து கீழே குப்பை போட போகலான்னு போகும்போது அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் கீழே இருக்க ஒரு ஆண்டி வந்து, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுமா அப்படிங்கிற மாதிரி இவளை பார்த்து கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு, ஐயோ நம்ம கழுத்தில் இருக்க ஏதாவது காயங்கிது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ, அதனால தான் கேட்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவள் எல்லாத்தையும் மறைக்கிறாள். ஆனால் அந்த ஆண்டிக்கு வந்து இவள் ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு தெரியுது. ஏன்னா அவள் வந்து டெய்லியும் இவளை போட்டு அடிப்பான்ல, அப்போ அந்த சவுண்டெல்லாம் வந்து அவங்க கீழ் வீட்டுக்கு கேட்கும். அவன் பாட்டு போட்டு தான் அடிப்பான, இருந்தாலும் கேட்கும். இப்போ என்னென்னா அப்படியே வந்து அவன் வந்து இவளை வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடக்குது. அதுக்கு தான் இவளை வந்து டிப்டாப்பாக மேக்கப்பெல்லாம் போட வச்சு அவளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போனால் இது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மிஸ்ஸஸ் மின், அவங்க வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ராயிங்கெல்லாம் பிடிக்கும் போல இருக்குது. அவங்க ஏதோ ட்ராயிங்கெல்லாம் பண்ணி அவங்களோட தெரிஞ்சவங்க அந்த பணக்காரங்கெல்லாம் வர்ற மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இப்போ இவங்க போயிட்டு இதுதான் உன்னோட ஒய்ஃபா, ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ கூட பேசிக்கிட்டு இவங்க கூடவே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் என்னென்னா, இவளே ஏற்கனவே சோகமாக இருக்கால்ல, போய் ஏதோ பரம குடிகாரி மாதிரி விட்டால் ராவா அடிச்சிருவா போல இருக்குது, புறா ஊற்றி குடிச்சிக்கிட்டே இருக்கான். இவனும் பார்த்துட்டு, கொஞ்சம் அளவாக குடி, எதுக்கு இத்தனை குடிச்சிக்கிட்டு இருக்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இவன் கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரிட்டு இவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு அந்த ட்ராயிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம ஈஸுக்கு வந்து ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ அந்த ட்ராயிங்கெல்லாம் பார்த்துட்டு, சின்ன குழந்தைங்க கூட அழகாக வரையும் போல இருக்குது, இந்த ட்ராயிங் இவ்வளோ கேவலமாக இருக்குது, யார் வரைஞ்சது, இதுக்கு எக்ஸிபிஷனெல்லாம் ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி குடிபதியில் வந்து வளரிடுறான். அப்போ என்ன ஆச்சுன்னா, மிஸ்ஸஸ் மின்னுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க தானே ட்ராயிங் வரைஞ்சிருக்காங்க, இவள் ட்ராயிங்கை வந்து அவள் இப்படி சொல்லிட்டா அப்படிங்கும்போது தான் கோவம் வந்து சப்புன்னு ஒரு அறை வச்சுட்டாங்க. இவனுக்கு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, அவமானமாக போயிடுச்சு. நம்ம கூட வேலை செய்கிறவங்க முன்னாடி, இத்தனை பேருக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுறான். இப்போ தரத்தரன்னு இழுத்துட்டு வரும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, அங்கே இருக்க டேபிள் மேலெல்லாம் இவ விழுந்து அந்த டேபிளெல்லாம் கீழே கமுந்துருச்சு. அப்போது நீ முதல்ல எந்திரிச்சு வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வரான். கீழே விழுந்ததுலேயே அவளுக்கு ஏறின போதையெல்லாம் அப்படியே இறங்கிருச்சு. ஐயோ இன்றைக்கி நம்ம தீர்ந்தோம், நம்ம என்ன வேலை பண்ணிட்டோம், இவன் இன்றைக்கி நம்மளை கொன்னே போடுவான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப பயம் ஆகிடுச்சு. அப்படியே அந்த பயத்தோடையே போய் அந்த கார்லேயும் உட்கார்றான். அந்த காரில் மேலே அந்த டாப்பெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட ஓப்பன் பண்ணி விட்டுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு அவளோட சீட் பெல்ட்டையும் கழட்டி விட்டுட்டு அவளை நார்மலாக உட்கார வச்சு ஃபுல் ஸ்பீடில் காரை ஓட்டிகிட்டு போகிறான். சீட் பெல்ட் போடலைன்னா எப்படி இருக்கும், அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதறா. எப்படிடி நீ அப்படி பண்ணலாம், உனக்கு அந்தளவுக்கு தைரியம் யார் கொடுத்தா, உன்னை யார் அங்கே பேச சொன்னது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவளை திட்டிக்கிட்டே வந்து வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்படியே கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறாங்க. இப்போ தான் வந்து அவள் சாகணும்னு சொல்லிட்டு அந்த பால்கனியில் உட்காந்துட்ருப்பா. நம்ம ஜோ கூட அங்கேருந்து ஓடி வந்திருப்பாள்ல, ஓடி வந்து அவளை காப்பாற்றி பேசியிருப்பாள்ல. அப்போ தான் அவள் சொல்கிறான், நம்ம கண்டிப்பாக அவனை கொன்றலாம், அவன் உயிரோடவே இருக்க தகுதி இல்லாத ஆள், நம்ம அவனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா, இப்போ அவனை யாரோ கொலை பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. ஒருவேளை இவங்க 2 பேரும் கொலை பண்ணிட்டாங்களா என்னென்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் சூன் பார்க்கலாம்.